வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1 ஏயில உள்ள 25 வினாக்களையும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிள்ளையர், கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளணும். இது மிக முக்கியமானது. ஒரு சாருக்காக நீங்கள் யூடியூப் வழியாக பார்க்குற மாணவர்கள், இப்போ Zoom கிளாஸில் படிக்கிற பிள்ளை அவனையும் பகிர்ந்து கொள்ளணும்னா நியாயம் இருக்குது. யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்குற பிள்ளைகள் சாருக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளணும்ன்ற விருப்பம் வந்தால் அவன் இணைஞ்சு கொள்ளுவான். அதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் பிள்ளைகள். Zoom ஒரு கஷ்டமான விஷயம்தான். இப்போ நாங்கள் நேரடி கற்பித்தலுக்கும் Zoomல படிப்பிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் எதிர்காலம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்கின்ற ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு வரும். ஸோ அது இந்த ஒரு பேசிக்காக நீங்கள் எங்களுடைய கணித வகுப்பில் இணைஞ்சு பாருங்க. சில நேரம் அதை நீங்களும் சரியாக பயன்படுத்துவீங்களா, நீங்களும் உண்மையானதாக நான் ஒவ்வொரு நாளும் நோட்ஸையும் எனக்கு அனுப்பி, சார் எனக்கு இந்த டவுட் இருக்குன்றதை நீங்கள் கேட்டு இந்த சூம்படியான கற்பித்தலை கட்டாயம் பின்பற்றுவீங்களா, இது ஒரு மிக பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு மிக தெளிவாகவும் படித்து கொள்ளையிலும். அப்படி நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. சில பிள்ளைகள் இதை போய் காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்துறாங்க. சில பிள்ளைகளுக்கு இது புரியவும் இல்லை. நான் இல்லை என்று ஒத்துக்கொள்றேன். அது சில பிள்ளைகளுக்கு புரியலை. நீங்க இணைஞ்சு கொள்றேன்னா ஒரு மாதம் இணைஞ்சு பாருங்க. நீங்க ஒரு உண்மையானதாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இது பயனுள்ள வகுப்பா இருக்கும். அது பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட புள்ளியில மாற்றம் பெறும். உங்களுக்கே உங்கள் இந்த கணித பாடம் வந்து ஒரு விருப்பமுரிய பாடமாக உங்களுக்கு இது மாறும். ஸோ இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் 11ஆம் வகுப்பு பாடங்கள் படிக்கும்போது 10ஆம் வகுப்பு வகுப்புக்கும் நீங்க இணைந்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. இது தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி வாங்கோ. முதலாவது கேள்வி மேலை நாட்கள்லேருந்து வந்திருக்கு. எண்கள் அப்படின்ற பகுதியிலேருந்து வந்திருக்குது. குறித்த ஒரு வேலையின் அரைவாசியை செய்து முடிப்பதற்கு 3 மனிதர்களுக்கு 8 நாட்கள் எடுக்கின்றது. இது இந்த 3 மனிதர்கள் 8 நாள் எடுத்து செஞ்ச வேலை மொத்த வேலை இல்லை. அந்த வேலை இந்த அரைவாசி வேலையைத்தான் செஞ்சு முடிச்சிருக்கு. அதன் படி முழு வேலையையும் 6 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? இதுல கொஞ்சம் கேள்வியை மாத்துவோம் பிள்ளைகள். அதன்படி என்றதை விட அவ்வேலையை 6 நாட்களில், அதாவது மொத்த வேலையையும் 6 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும் என நாட்கள் எடுக்கும்ன்றதுக்குள்ளதானே எத்தனை மனிதர்கள் தேவை அப்படின்றது மாதிரி காணுவோம். இல்லாடி இதை கேள்வி வேற மாதிரி எதுவும் எதிர்பார்த்திருக்கோமோ தெரியல, இல்ல தமிழ் மொழி மாற்ற பிரச்சனையோ தெரியல. சரி, ஓகே, நம்ம முதல்ல மொத்த வேலையை காணுவோம். அதுக்கு முன்னுக்கு அரைவாசி வேலையை கண்டுமெல்லாம் இல்லை, நாங்கள் நேரடியாக மொத்த வேலை 3 மனிதர்கள் 8 நாள் செய்கிறது அரைவாசி வேலை தான். அது இந்த 2 மடங்கா இருக்கும் மொத்த வேலை. ஸோ 24 2 பெருக்கினா 48 மனித நாள் இந்த மொத்த வேலை. இந்த 48 மனித நாள் வேலையையும் 6 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 6 நாட்களில முடிக்கிறதுக்கு தேவையான மனிதர்கள் 48 6ஆல வகுக்கணும். 48 6ஆல வகுத்தா 8 மனிதர்கள் படி நாங்கள் வேலையில ஈடுபடுத்துவோம்டா இந்த வேலை அவ்வளவும் 6 நாள்ல முடியும். சரிதானே? சோ இங்க எதிர்பார்க்கப்படுவது சரியா இது அப்படின்னு எனக்கு தெரியல. கேள்வி தமிழ் மொழி மாற்ற பிரச்சனையா இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு. அந்த பிரச்சனை ரைட். சரி, என்னவா இருந்தாலும் நீங்க இந்த கேள்வி மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருந்தால் மொத்த மனித நாட்களை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு புள்ளி வந்துடும். மனிதர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற ஒரு புள்ளி வரும். இது மனிதர்களின் எண்ணிக்கை என்று செய்தீங்களா இல்ல வேற மாதிரி செஞ்சீங்களோ அது கேள்வி மாற்றம் செய்யப்பட்டதுக்கு ஏற்ற போல அந்த புள்ளி கிடைக்கும். ரைட். 2வது கேள்வி சொருக்குக அச்சர கணிதம் பின்ன கழித்தல். பின்னத்துல அது அச்சர கணிதமா இருந்தாலும் சரி எண் கணிதமா இருந்தாலும் சரி பின்னத்துல கழிக்கணும்டா பகுதி எண் சமனா இருக்கணும். பகுதி எண் சமனா இல்லைன்னா சமனாக்கணும். சமன் இல்ல எக்ஸுக்கும் 2x சமனாக்கணும்டா பொமாசி கழிக்கிறது இல்ல. 2xக்கும் எக்ஸுக்கும் பொமாசி, நம்பர் இந்த பொமாசி 2, எக்ஸ் இந்த பொமாசி எக்ஸ். பெரியவரே பொமாசியா இருக்கும் பிள்ளைகள் இப்படி அச்சர கணிதம் பின்ன கூட்டல் கழித்தல் வந்தா இது 2ஆல பெருக்கி இருக்கு. சோ 2ஆல பெருக்கணும். சமவெளி பின்னம். ஒரு பின்னத்தை கீழையும் மேலையும் ஒரே எண்ணால பெருக்குவதன் மூலம் அந்த பின்னத்தின் சமவெளி பின்னத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதே அளவை சொல்லுகின்ற வேற பின்னம்.
அதே அளவை சொல்லுகின்ற வேற பின்னம். ஸோ 2 அளவிற்கு 6, இங்க இது மாறில மாறாது. ஆகவே விட வந்து 2x மேல் 5. 2x மேல் 5 என்ற விடை இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். இல்ல பகுதி எண் மாறி அதுக்கேற்ற மாதிரி சரியா தொகுதி எண்ணை மாத்தி போட்டிருந்தா 1 மார்க்ஸ். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெறுமதி. உருவில் என்ன தகவல் இருக்கு? 3 கோணம் தொடர்பானது, முக்கோணத்தின் அகக்கோணங்கள். 2x ஒரு கோணம், அடுத்தது எக்ஸ் அடுத்த கோணம், 60 அடுத்த கோணம். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாக வரும். 2xம் எக்ஸையும் சுருக்குறோம். முதல்ல தீர்க்க வெளிக்கிடக்கு முன்னுக்கு சுருக்குறோம். சுருக்கினம்டா 3x சக 60 சமன் 180. இதுல நாங்கள் தீர்க்கிறல ஆகலம் மினக்கட்டு சக 60 அங்க வந்து அங்க போன கழிவுடன் கழிச்சு விட்டுரு. 3x சமன் 120. இந்த 3 அங்கால போனா பிரிவடும். இல்லை சமன்பாட்டின் இருபுறமும் 3ஆல வகுத்து விட்டா எக்ஸ் வந்து 40 பாகு. எக்ஸ் 40 பாகு என்ற விட இருந்தா 2 மார்க்ஸ். இல்லை இந்த தொடர்பை சரியா எழுதியிருந்தா விளங்கு தானே. கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகு என்ற தொடர்பை சரியா எழுதியிருந்தா 1 மார்க்ஸ் வரும். ஒரு வேளை விட பிழைச்சிருந்தா. தரப்பட்டுள்ள ஆரச்சிறையின் சுற்றளவு, சுற்றளவுன்றது சுத்தியுள்ள மொத்த நீளம். இங்க ஒரு ஆரச்சிறை என்று தெளிவா சொல்லியிருக்கு. ஆரச்சிறை என்ற இதுதான் மையம். ஸோ மையத்திலே இருந்து பரிதிக்கான தூரம் ஆரை. ஒரு ஆரச்சிறையை கவர் பண்ணியிருக்கிறது 2 ஆரையும் ஒரு வில்லும். ரைட். ஆரச்சிறையின் சுற்றளவு 78. இந்த 3 கோடுகளையும் கூட்ட 78 வரும். அதன் ஆரை 28. இது 28 சென்டிமீட்டர்டா. இந்த ஆரையும் 28 சென்டிமீட்டர். மொத்தமா 78. வில்லின் நீளத்தை காண்க. வில்லின் நீளத்துக்கு நாங்கள் வேணும்னா ஒரு அச்சரம் எல் என்று வச்சுக்கொள்றோம். இதுக்கு நம்ம ஆரையை வச்சுக்கொண்டு ஆரச்சிறை கோணம் தந்திருந்தா வேணுமெண்டா வில்லின் நீளத்தை சூத்திரத்துக்களால கணிக்கலாம். இது அது இல்லை. இது ஒரு சின்ன ஒரு சமன்பாடு. 28 28 எல். இந்த 3 நீளத்தையும் கூட்ட எங்களுக்கு என்ன வரப்போகுது? மொத்தமா சுற்றளவு வரப்போகுது. மொத்த சுற்றளவு வந்து 78. 28 28 56. ஸோ எல் சமன் 78லேருந்து 56 கழிக்கணும். 8லேருந்து 6 போனா 2 2. ஸோ 22 சென்டிமீட்டர் இந்த வில் இந்த நீளம். வேற வழியில காணவும் இல்லாது. ஏனண்டா ஆராய்ச்சி கோணம் தரவும் இல்லை. ஸோ 22 சென்டிமீட்டர் என்ற விடை இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். தொடர்பை பயன்படுத்தியிருந்தா 1 மார்க்ஸ். 5வது கேள்விக்கு வருவோம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம். இங்க எக்ஸ் யார்? முக்கோணத்து இந்த கோணம். தந்தது யார்? முக்கோணத்து இந்த ஒரு கோடு நீட்டப்பட்டதால வந்த புறக்கோணம். புறக்கோணம் தொடர்பான தொடர்பு நமக்கு தெரியும். புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்கள்ல கூட்டுத்தொகைக்கு சமன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்க வேறு ஒரு தரவும் இருக்கு. என்ன தரவு இருக்கு? வெரி குட். வெரி குட். அதுல முதல் முக்கியமானது இங்க இருசமபக்க முக்கோணமும் இருக்கு. இது இங்க 2 பக்கம் சமன். 2 பக்கம் ஒரு முக்கோணத்துல சமனா இருந்தா மிக சின்ன விஷயம். முக்கோணத்துல மட்டும்தான் சமனா இருந்தா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். நாங்க பொதுவா பார்க்கும்போது இங்க தெரிந்த கோணமா இருக்கும், இல்ல அச்சரமாவது இருக்கும். இதுல ரெண்டுலயுமே உண்டு. சோ ரெண்டுலயும் அப்ப நாம ஒரு வேணும்னா ஒரு புது அச்சரத்தை உள்ள நுழைக்கணும், இல்லையா காணணும். இதுல ஒரு ஆளை காணலும். இந்த கோணம் காண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நேர்கோட்டுல உள்ள அடுத்துள்ள கோணங்களின் அடிப்படையில இந்த கோணம் 70 பாக, இது 70 இது 70. இப்ப எக்ஸ காண்றதுக்கு நீங்க 2 தேற்றம் பயன்படுத்தலாம். ஒன்று முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 தேற்றமும் பயன்படுத்தலாம். இல்ல புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற தேற்றமும் பயன்படுத்தலாம். பொதுவான புள்ளியல் மாதிரி நானும் செய்கிறேன். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக, 3 கோணத்தையும் கூட்ட 180 வரணும். ஸோ எக்ஸ் சமன் இது ரெண்டையும் கூட்டினா 140. 140 அங்கால போய் கழிவிடும். நான் ஒரு வரி ஸ்கிப் பண்றேன், தேவையில்லாத மினக்கட்டு கொண்டிருக்கேன். எக்ஸ் வந்து 40 பாக. எக்ஸ் 40 பாக என்ற விட இருந்தா 2 மார்க்ஸ். தொடர்போ இல்ல சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றத்தையோ பயன்படுத்தி இருந்தா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். 6வது கேள்வி. ஒரு வகுப்பு தந்திருக்குது. இது வந்து இந்த கூட்டமாக்கப்பட்ட வகுப்புன்னு சொல்லுவோம். இதுல வரும்டா இடைகாண்ற கணக்குல வரும். நீங்க பின்னுக்கு பெரிய வகுப்பா வரும்போது 11ஆம் ஆண்டா வரும்போது விலையுறு வரியம் எல்லாம் வருவீங்க. இந்த இதுக்கு தான் 8 தொடக்கம் 12, 13 தொடக்கம் 17, 18 தொடக்கம் 22 இடைவெளி விட்டு போற மாதிரி இருக்கு. 13 தொடக்கம் 17 என்னும் வகுப்பாயிடையின்
நடுப்பெருமானம் யாது. இப்ப இடைவெளி விட்டு போனா நாங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வந்தா தான் இதை படிப்போம். 12 வந்து அடுத்த வகுப்பு எங்களுக்கு உடனே பக்கத்துல துவங்குது. அதாவது பொதுவா நாங்க பார்த்தோம்னா இவற்ற மேல் எல்லை அடுத்தவற்ற கீழ் எல்லையா இருக்கும். ஆனா அது அப்படி இல்லாம இவற்ற மேல் எல்லைக்கும் அவற்ற கீழ் எல்லைக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி விட்டுருக்கு. இடைவெளி விட்டா என்ன விடாட்டி என்ன, எங்களுக்கு நடுப்பெருமானம் காண்றதுக்கு நடுவுல இருக்கிறது தான். இப்ப நாங்கள் சில நேரம் வரைப்பு அப்படின்னு படிப்போம் பிள்ளைகள், அதெல்லாம் 11ஆம் ஆண்டுக்குரிய பகுதி. வரைப்புன்னா 12 இல்லாம 13 இல்லாம சரியா 12.5 வரைக்கும் அது இந்த வகுப்புக்குரியதுதான். 17.5 வரைக்கும் இந்த வகுப்புக்குரியதுதான். இதே போல இதுக்கும் முன்னுக்கு எடுக்கணும், தசமஞ்ச குறைக்கணும். 7.5 தொடக்கம் 12.5 வரைக்கும் இந்த வகுப்புக்குரிய. இதை வரைப்பு எல்லை என்று சொல்லுவோம், இது உண்மை எல்லை என்று சொல்லுவோம். உண்மை எல்லையை இப்ப வெறும் எல்லை என்று மட்டும் சொல்ல வலிக்கிட்டோம், வரைப்பு எல்லையை இப்ப வரைப்பு என்று மட்டும் சொல்ல வலிக்கிட்டோம். அது எப்படி இருந்தாலும் நடுப்பெருமானம் ஒன்றுதான், அதுல ஒரு குழப்பமும் இல்லை. இதுதான் நடுவுல இருக்கும். நடுவுல இருக்கிறத காண்றதுக்கு 2 வழி இருக்கு. கீழ் எல்லையையும் மேல் எல்லையையும் கூட்டிட்டு 2ஆல பிரிக்கலாம். 30 2ஆல பிரிச்சா 15. இல்ல வித்தியாசம் கண்டா 4 2 ஆக்கிட்டு 2 கூட்டி விட்டா சரி 15 நடுப்பெருமானம் என்ற வகுப்பாயிடையின் பருமன். பருமன் என்றா கீழ் எல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில இருக்க இடைவெளி இல்லை, அது இல்ல பருமன். உண்மையா சொல்லணும்டா கீழ் வரைப்புக்கும் மேல் வரைப்புக்கும் உள்ள இடைவெளி இதுதான் வரைப்பு. இது 12.5 தொடக்கம் 17.5 வரைக்கும் இந்த வகுப்புக்குரியது. ஆகவே வரைப்பின் அடிப்படையில கீழ் வகுப்புக்கும் மேல் வரைப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 5. அதை நாங்கள் அப்படி கண்டுபிடிக்கிறதில்ல. இந்த வகுப்பு 8ல துவங்குது, அடுத்த வகுப்பு 13ல தான் துவங்குது. ஸோ இந்த இடைவெளியை பார்த்தா சரி, இந்த இடைவெளி 5 இல்லையண்டா இடைவெளி விட்டு வர்ற வகுப்புக்கு நீங்க கீழெல்லையே மேலெல்லைக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை விட 1 கூட. இடைவெளி விட்டு வராத வகுப்பா இருந்தா, உதாரணத்துக்கு 5 தொடக்கம் 10 10 தொடக்கம் 15 15 தொடக்கம் 20 அப்படி இடைவெளி விட்டு வராத வகுப்பா இருந்தா கீழெல்லைக்கும் மேலெல்லைக்கும் இடையில இருக்க இடைவெளியே அப்படியே வரும். எப்படி பாடமாக்குறீங்களோ எனக்கு தெரியாது. வகுப்பாயிடையின் பருமன் 5, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி வரும், வேற எந்த வழியிலையும் புள்ளி இல்லை. விளக்கமும் கொடுத்திருக்கேன். ரைட், 7வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 7வது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் ஒரு தரவு தந்திருக்குது. ஏபி என்ற கோடும் கியூஆர் என்ற கோடும் சமனா படத்திலையும் குறிச்சு காட்டியிருக்கு. அதே மாதிரி ஏ கோணம் பிஏசி கோணம் செங்கோணம் வேற போட்டிருக்காங்க, வரும் சமன் மட்டும்தான் சொல்லியிருக்கு. பி கியூஆர் என்ற கோணமும் சமன் மட்டும் இல்ல, அது 90 பாகைன்னு தரவாகத்தான் தந்திருக்கு, 90 பாகையும் ஆகும். அதே மாதிரி இந்த கோடும் இந்த கோடு வர சமன், இந்த கோடு வர பொதுக்கோடு தானே. ஸோ இதுல இருந்து நாங்க பொதுவான முடிவு வெளிப்படை உண்மையின்படி பிசி இந்த பக்கமும் பிஆர் இந்த பக்கமும் நீளத்துல சமன் என்று வெளிப்பட உண்மைகளால வரும். அது ஒரு வரி எழுத வேண்டியிருக்கும். ஒருங்கி செய்தன்றதை காட்டும் போது இது பொஸ்பாட், அது அவங்க ஆனவராது கீழே தரப்பட்டுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்ய இந்த 2 முக்கோணமும் என்ன சந்தர்ப்பத்துல ஒருங்கி செய்யும். இதுல இருக்கிற தரவின் அடிப்படையில ஒருங்கி செய்யும் என்ன சந்தர்ப்பம். இப்ப சாதாரணமான ஒரு முக்கோணமாக இருந்தால் சரி, சாதாரணமான ஒரு முக்கோணமா இருந்தா 3 நிபந்தனை வாய்ப்பு இருக்கு. பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம். செம்பக்கமாக இருந்தா மேலதிகமாக என்னமோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல் 4 வழியில எந்த வழியிலையும் வரலாம். இது செங்கோணம் கோணம். சோ இந்த 4ல எதுவும் இருக்கலாம், எந்த வழியிலையும் ஒருங்கி செய்யலாம். சில பள்ளிகள்கிட்ட இருக்கிற தப்பான புரிதல் என்னண்டா செங்கோண முக்கோணம் என்றாலே செம்பக்கம் பக்கம் தான், அது இல்லை. ஆனா இந்த முக்கோணம் செம்பக்கம் பக்கம் தான். ஏனண்டா 2 பக்கம் ஒரு கோணம் சமன், 2 பக்கம் ஒரு கோணம் சமன் என்றா ஒன்றில் சாதாரண முக்கோணமா இருந்தா பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில இருக்கணும். ஆனா இந்த கோணம் அடை கோணம் இல்லை. இங்க 2 பக்கத்தாலையும் அடைக்கப்பட்ட கோணம் சமன் என்று சொல்லப்படையில. வேணும்னா ஒருங்கிசைவுக்கு பிறகு சமனாக வரத்தான் போகுது. ஆனா இப்போதைக்கு ஒருங்கிசைவை காட்டும் வரைக்கும் என்னால அது சமன் என்று சொல்ல முடியாது. சோ பக்கம் கோணம் பக்கத்துல இது ஃபெயிலியர் ஆகுது. அப்ப அடுத்ததை ட்ரை பண்ணணும். இதுக்கு செம்பக்கம் பக்கம் ட்ரை ஆகலாமா, முயற்சி செய்யலாமா? செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் சமன், இன்னும் ஒரு பக்கம் சமன். ஆகவே இந்த முக்கோணம் ஒருங்கி செய்ய போறது செம்பக்கம் பக்கம். தெரிஞ்சு போட்டா என்ன, தெரியாம போட்டா என்ன, செம்பக்கம் பக்கம் மட்டும் போடணும். அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ். 8வது கேள்விக்கு போவோம். வர்க்கமூலம் 12 பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு காண்க. வர்க்கமூலம் 12 அன்னல வாக்கல் பெருமானம் என்று சொல்றது. வர்க்கமூலம் 12 ஒரு நிறை எண்ணாக இருக்கிறார். ஏன்
12 ஒரு நிறைவர்க்க எண் இல்லை. நிறைவர்க்க எண்ணுங்கள் இந்த வர்க்க மூலம் தான் நிறைய எண்ணா இருக்கலும். அப்படின்னா 12க்கு முன்னுக்கு வர்க்க மூலம் காணக்கூடிய எண் சொன்னா 9. 12க்கு பின்னுக்கு வர்க்க மூலம் காணக்கூடிய எண் 16. 9 இந்த வர்க்க மூலம் 3, 16 இந்த வர்க்க மூலம் 4. சோ இவர் கட்டாயம் இந்த 2 பேருக்கும் இடையில நீங்க இந்த இடைவெளியை பாத்தீங்கன்னா இங்கால 4 அங்கால 4 சரி நடுவுல இருக்கும் என்று சொன்னா அது பிழை. அப்படி முடிவெடுக்கலாம். 3.5 இருக்கலாம் தான். ஆனால் இதுக்கு முன்னுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும், இதுக்கு பின்னுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கண்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாது. இதை வச்சு பின்ன அடிப்படையில போடலாம். 8க்கு இடைவெளி 4 அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். சரிதானே? ஆகவே 3.5 இந்த வர்க்கத்தை முதல் எடுத்து ட்ரை பண்ணுவோம். அதுல நடுவு எடுத்து செக் பண்ணுவோம். ஈரிலக்க எண்ணெய் ஈரிலக்க எண்ணால இருக்கிறது. இதுல கொஞ்சம் ஒரு இலகுவான வழி ஒன்று சொல்லித்தரேன். 5 25 5 போட்டு 2 மிச்சம். இப்படி பெருக்கினா 15, இப்படி பெருக்கினா 15. 1க்களை 10க்கள் அளவு இருக்கும், 10க்கள் 1க்கள் அளவு இருக்கும். 10க்கள் விட வரும். 15 15 30 30 32 2 போட்டு 3 மிச்சம். 9 3 12 12.25. இது தாண்டிட்டு அப்ப முன்னுக்கு இருக்கிறத பாக்குறேன். 3.4 தர 3.4 நன்னாங்கு 16 6 போட்டு ஒரு மிச்சம். 12 12 24 முண்டும் 25 5 போட்டு 2 மிச்சம். 9 2 11. இதுல எது கிட்ட இருக்கு அப்படின்னா இதுதான் கிட்ட இருக்கு. 12.2 போட்டு 12.00 தான் நாங்க 12 பார்த்தா இவர் தான் கிட்டே இருக்கு. சோ இவற்ற வர்க்க மூலம் தான் இவற்ற வர்க்க மூலத்துக்கு கிட்டே இருக்கும். இவற்ற வர்க்க மூலம் 3.5. ஆகவே அன்னளவாக வர்க்க மூலம் 12 இந்த பெருமானம் 3.5 பின்ன அடிப்படையில பார்க்கல, உயிர்த்தறிந்து பார்க்கிறோம், வாய்ப்பு பார்த்து பார்க்கிறோம். ஆகவே 3.5 என்ற விடை இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். வேற எதுக்கும் புள்ளி வராது. ஏகம பி என்பன இது சாரா நிகழ்ச்சிகளாகும். வடிவ கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. சாரா நிகழ்ச்சி இப்படி வர்ற கணக்குல 2 கணக்கு இருக்கு. அடிக்கடி சொல்லியிருக்கேன். தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சி என்று ஒன்று இருக்கு. தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சி என்றா ரெண்டும் சேர்ந்து நடக்கவே நடக்கலாது. சோ அந்த சந்தர்ப்பத்துல இடைவெட்டு 0. சாரா நிகழ்ச்சி என்றா ஏ நடக்கிறது பி நடக்கிறத பாதிக்காது. ஏ நடக்கும் போதே பியும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். சோ இந்த சாரா நிகழ்ச்சியில இதுதான் மரவரைப்படத்தின் அடிப்படை. சாரா நிகழ்ச்சியில ரெண்டும் சேர்ந்து இடைவெட்டுக்கான சூத்திரம் இருக்கு. 2 பேர்ட்ட பெருக்கம் தரும். சாரா நிகழ்ச்சியா இருந்தா மட்டும் பி ஏ இடைவெட்டு பி சமன் பி ஏ தர பிபி. எங்க இந்த சூத்திரம் மேல செய்யணும்டா இது ரெண்டும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சியா இருக்கணும்? சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தா மட்டும்தான். பிஏ தந்திருக்குது 3/1, பிபி தந்திருக்குது 4/3. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டி விடு 4/1. இல்ல நீ 12/3 போட்டு இருந்தாலும் சரி, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவுதான் கேட்டது, அதனாடி ஃபுல் மார்க். ஆனா பொதுவா இப்படி வர்ற கேள்வியில 2 பாட்டு இருக்கு. இது ரோமல்லக்கம் 1 கேட்டு ரோமல்லக்கம் 2 கேட்பாங்க. ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ ஒன்றிப்பு பியை காணச்சு. இதுக்கு சூத்திரம் இருக்குது. இது சாரா நிகழ்ச்சியில மட்டும் இல்ல, இது நிகழ்தகவு எந்த பகுதியிலையும் பேசு. சரிதானே? நிகழ்தகவு எந்த பகுதியிலையும் வேலை செய்யும் இந்த சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் பி ஏ சக பிபி மைனஸ் பி ஏ இடைவெட்டு பி. அதாவது ஒன்றிப்பண்டா கூட்டணும், பட் ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. சோ அது 2 டைம் கூட்டப்பட்டிருக்கும். அதனாடி ஒருக்கா கழிச்சு விடுவோம். பிஏ 3/1, பிபி 4/3, பிஏ இடைவெட்டு பி நம்ம கண்டது சாரா நிகழ்ச்சி இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டது. பகுதி எண் சமன் இல்ல போமசி எடுத்தா 12. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தி போட்டோம்டா இது 4, இது 9, இது 3, 13 வருமாக்குமா 10. நீங்க எளிய வடிவமாக்கி 12ல் 5 கொடுத்தாலும் ஓகே, அது உங்களோட பிரச்சனை. எளிய வடிவம் கட்டாயம் இல்லை. நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் எளிவம் கொடுத்தா பிழை என்று ஒரு தப்பான புரிதல் இருக்கு. அப்படி இல்லை, கட்டாயம் இல்லை. நீங்க சரியா போட்டா சரி. ஸோ 12 நீங்க எளிய வடிவம் கொடுக்குற நல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ரைட், ஓகே. ஸோ இது மட்டும் தான் கேட்டதுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ரைட். 10வது கேள்வி. ABCD ஒரு இணைகரத்தில் ஒரு இணைகரம் என்றா ஒரு நாட்பக்கல் இணைகரம் என்று அடையாளப்படுத்துறது 2 சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரம் என்று.
இணைகிறமா இருந்தா பண்பு இருக்கு. எதிர்பக்கங்கள் சமன், எதிர்கோணங்கள் சமன், மூளை விட்டம் பரப்பை இரு சம கூறிடும், மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். அப்ப 5 வரைவிலக்கணத்தோடு சேர்த்து 5 பண்பு வரும், 5 சோடி பண்பு. ஏபி என்ற பக்கமும் பிசி என்ற பக்கமும் வர சமன். ஏபி என்ற பக்கமும் பிசி அப்படி என்ற பக்கமும் சமன். அப்ப இணைகரத்துல அடுத்துள்ள 2 பக்கங்கள் சமனாக வரும் என்றால் 4 பக்கமுமே சமனா வந்துடும். 4 பக்கமுமே சமனாக வருமெண்டா அது இணைகரத்தை தாண்டி சாய் சதுரம் என்றதுக்குள்ள போயிடுது. சரிதானே? சரி, அப்ப இது இணைகரமாக இல்லை. இப்ப இந்த தரவோட சேர்த்து இது சாய் சதுரம். இந்த கோணம் 50 பாகையனின் ஏ டி சி கோணம். இதுல நாங்க சாய் சதுரத்தின் பண்பு தேவையில்லை. நாங்கள் வெரி குட். இங்க நாங்க பார்க்கலாம், இங்க இருக்கிற இருசம பக்க முக்கோணத்தை தொடர்பின்படி சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இந்த கோணம் 50 பாகை. அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. இது 50 50 100 ஆயிட்டு. சோ இது 80 பாகை. இணைகரத்திலேயே எதிர்கோணங்கள் சமன். அப்ப இதுக்கு நாங்கள் எங்க போக தேவையில்லை, சாய் சதுரத்தின் தேட்டத்துக்கு எல்லாம் போக தேவையில்லை. சோ கேட்ட கோணம் 80 பாகை. முழுக்க முழுக்க படத்துல செய்யலாம். இதுல பெருசா மினக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 80 பாகை என்ற விடை இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். இல்ல சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற இந்த இடத்துல 50 இருந்தாலே போதும், 1 மார்க்ஸ் வரும். ரைட். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த இடத்துல தரவா நான் அதுல கவனிக்கல. இது தர பெருக்கல். நாங்க கூட்ட 2 மாதிரி கணக்க செஞ்சு விட்டேன். இது பெருக்கலடாவா, கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 9வது கேள்வி இதுல பெருக்கல். சரி, ஓகே, தொடருவோம். 11வது கேள்வி. எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் குழாய் ஒன்றினூடாக எரிபொருளானது நிமிடத்துக்கு 180 லிட்டர் எனும் சீரான வீதத்தில் வெளியேறுகின்றது. அந்த பிடிப்பாங்களேப்பா, அதைத்தான் சொல்றாங்க. ஒரு குழாய்க்குள்ளால எரிபொருள் நிரப்பு இதுக்குள்ளால அது பெரிய பெரிய அளவுல பவுசர்ல இருந்து கீழே டேங்குக்கு ஃபில் பண்றதாகவும் இருக்கலாம். ஒரு நிமிடத்துல 180 லிட்டர் பெர் நிமிடம். இங்க என்ன இலகம் பயன்படுத்தப்படும்? சந்தர்ப்பத்தை பொறுத்து கதி என்று சொன்னா 2 இலகு தான், மீட்டர் செகண்ட் -1 இல்லைன்னா கிலோமீட்டர் per hour. சீரான இக்குழாயினூடாக எரிபொருள் தாங்கி ஒன்றை முற்றாக நிரப்புவதற்கு 20 நிமிடங்கள் எடுக்கிறது. இது எரிபொருள் தாங்கி என்று எதை சொல்லுவதுன்னா அந்த கீழே இருக்க டேங்கை தான் சொல்லுவது. தாங்கியின் கொள்ளளவை காண்க. நேர் இதை சமல செய்வோம். ஒரு நிமிடத்துல இந்த டேங்குக்கு 180 லிட்டர் எரிபொருள் வருது. ஒரு நிமிடத்துல 180 லிட்டர் எரிபொருள் வருதுண்டா 20 நிமிடத்திலையும் எவ்வளவு எரிபொருள் இந்த தாங்கிக்குள்ள போகும், அவ்வளவுதான் கொள்ளளவு. 180 படி 20. இது வாகனத்து டேங்கா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டேங்க் எவ்வளவு லட்சக்கணக்கில் என்ன? ஸோ 2 0 36. ஸோ 3600 லிட்டர் கொள்ளக்கூடிய தாங்கி. வாகனம் 3600 கொள்ளாது. அப்படின்னா இந்த கொண்டு போற பவுசர்களா இருக்க மாட்டேது இல்லை, சின்ன எரிபொருள் நிரப்பு நிலையமோ சந்தர்ப்பத்தை பொறுத்து. கேட்ட கேள்விக்கு விட 3600 லிட்டர் அப்படி என்று இருந்தா 2 மார்க்ஸ் கொடுங்கோ. பெருக்கணும் கொள்ள கனளவு சமன் வீதம் தர நேரம் சூத்திரத்துக்களாலையும் செய்யலாம். 12வது கேள்வி. ஏகம பி எனும் இரு தொடைகள் வெண்ணுருவில் காட்டப்பட்டுள்ளன. ஏ டேஸ் இடைவெட்டு பிஐ குறிக்கும் பிரதேசம். ஏ டேஸ் முதல்ல இத வெண்வெளி படத்துல பல ஐடியா இருக்கு பிள்ளை. நம்பர் போட்டு 1 2 3 4 நம்பர் போட்டு ஏ டேஸுக்குரிய பிரதேசத்தை கண்டுபிடிச்சு பிஐயும் கண்டுபிடிச்சு 2லயும் பொதுவா இருக்கிறது இடைவெட்டு, 2லயும் இருக்கிற எல்லாம் ஒன்றிப்பு அப்படி எல்லாம் இருக்கு. நம்ம அதே வேலையை கொஞ்சம் படத்துக்குள்ளேயே செய்வோம். ஏ டேஸுக்குரிய பிரதேசம். ஏ டேஸ் இந்த ஏண்ட வட்டத்துக்குள்ள இருக்கா அவ்வளவு. ஏண்டா வெளியில இருக்கிறது ஏ டேஸ், இது ஏ இல்ல. பி என்ற வட்டம் பி, இடைவட்டண்டா 2ம் இருக்கணும். ஏ டேஸும் இருக்கணும், பியும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரே பிரதேசம் இது மட்டும்தான். ஸோ இது மட்டும் நிரம்பும். நாங்க திக் பண்ணி போட்டு அதை நிரப்பி விட்டா சரி. இந்த மட்டும் நிரப்பி இருந்தா ஃபுல் மார்க்ஸ், இல்லையண்டா மார்க்ஸ் இல்லை. இதுல இதோட சேர்த்து என்ன முண்ட மேலதிகமாக நிரப்பி இருக்கிறேன், எனக்கு புள்ளி வருமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அந்த புள்ளி வரா. 13வது கேள்விக்கு போவோம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோண அரியத்தின் கன அளவை காண்க. சரிதானே? மேற்பரப்பளவு கேட்க மாட்டாங்க, அது இயல்சை சொல்லுது. மேற்பரப்பளவுல அவங்க சொல்றாது செவ்வக முகங்களை இனங்க கண்டா காணும். ஆனா கன அளவு கேட்பாங்க.
ஒரு அரியத்தின் கன அளவு அது முக்கோணத்துக்கு மட்டும் இல்ல, சீரான குறுக்குவெட்டு முகமுடைய எந்த திண்ம உருவாக இருந்தாலும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அறியும். அரியத்தின் கன அளவு ஒரு குறுக்குவெட்டு இந்த பரப்பளவு தர நீளம். படுத்துட்டு இருந்தா நின்றுட்டு இருந்தா அடிப்பரப்பு தர உயரம். இந்த சந்தர்ப்பம் குறுக்குவெட்டு முகத்தை தனியே காணுவோம், சேர்த்து காண்றதை விட தனியே காணுவோம். முக்கோணத்தின் பரப்பளவு அரை தர அடிதர சொல்லணும், என்னோட சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். செங்குத்துயரம் செங்குத்துயரம் நீங்க அப்படின்னா 180 சென்டிமீட்டர் கனமா இருக்கு. அழகு கவனம், பகுதி ஒன்றுல அழகுக்காக புல போடுற இல்லை. அடி 5 செங்குத்துயரம் 6, இங்க வெட்டின வேண்டாம் 3, 15 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளம். 3 15 அழகு வந்து சென்டிமீட்டர் வர்க்கம். மொத்த கனளவு அரியத்தின் கனளவு சமன். இந்த சந்தர்ப்பத்துல குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம், அரியத்தின் நீளம். அதாவது இதுல விளக்கம் என்னண்டா பிள்ளைகள், 1 சென்டிமீட்டர் தடிப்புள்ள சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா இதுல 12 துண்டு வெட்டிலும் ஏண்டா 12 சென்டிமீட்டர் நீளம். ஒவ்வொன்றிலேயும் 15 இருக்கும். ஸோ 15 படி கியூப், 15 படி 12. நீங்க 60 சைவரை போட்டு ஆரம்பிச்சோம், 12 மாறும் 180. அலகு வந்து சென்டிமீட்டர் கனம். ரைட்டா? 180 சென்டிமீட்டர் கனவண்ட விட இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ் சேத்தா போலவே சூத்திரத்துல அப்ளை பண்ணிருக்கலாம். ரைட்? இல்ல பிரதியிடுறதுக்கு ஒரு புள்ளி வரும், பிரதியிடுறதுக்கு ஒரு புள்ளி வரும். விடப்புள்ளியா இருந்தாலும் அந்த புள்ளி கிடைக்கும். ரைட்? 4வது கேள்வி, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்கள் வட்டத்தின் மையமோ மையத்துக்குள்ளால போற ஒரு கோடு நான் இருக்கு. அந்த நான் மையமோன்னு சொன்னோன்னே நான் இதை யோசிக்கிறேன். அந்த நான் விட்டத்தால வட்டத்துல ஒரு தொடர்பு இருக்கு. விட்டத்துக்கும் வட்டத்தின் கோணங்கள் என்ற பாடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? அரைவட்ட கோணம், செங்கோணம். சோ இந்த விட்டத்தால சியில ஒரு இடத்துல கோணம் எதிரமைக்கப்படுது, வேற எங்கேயும் இல்ல. சியில ஒரு இடத்துல கோணம் எதிரமைக்கப்படுது. அந்த கோணம் 90 பாகை, மொத்தமா 90 பாகை. சரி, அடுத்த விஷயம், இங்க கேள்வியை பார்த்துட்டு வரோமா. ஏபிசிடி என்பன வட்டத்தில் உள்ள புள்ளிகளாகும், பரிதியின் மீது அமைந்துள்ளன. ஒரு கோணம் 40 பாகை, ஏ பி டி கோணம். சரி, இந்த ஏபிடி கோணம் யார் என்று யோசிச்சாலே என்ன ஒரு தரவும் வந்துடும் நினைக்கிறேன். இந்த கோணம் யார்? இந்த கோணம் வந்து வட்டத்தால ஒரு வட்டத்து இந்த வில் உண்டால ஏடி என்ற வில்லால ஒரு துண்டத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சோ இதே மாதிரி என்ன ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துலயும் இந்த கோணம் 40 பாகை. தேவைப்படமோ தெரியல, சும்மா போட்டு வைப்போம். பிசிடி கோணம், கேட்கப்பட்ட கோணத்துக்கு ஒரு அச்சரம் போட்டா தான் யோசிக்க நல்லா இருக்கு. பிசிடி கோணம், இந்த கோணத்தை கேள்விடுதா, விஷயம் முடிஞ்சு. இந்த ரெண்டும் கோணமும் சேர்ந்தா நாங்கள் இந்த கோணத்தை அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணினாலேயே வேலை முடிஞ்சுது. இந்த ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரணும்? 90 வரணும். ஸோ எக்ஸ் சிம்பிளா நீங்க நேரடியாகவே போடலாம், இதுக்கெல்லாம் இலக்கிடவே தேவையில்லை. எக்ஸ் 50 பாகை என்ற விட இருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு பல வழி இருக்கு. இங்க செங்கோணம் கொடுத்திருந்தாலும் இல்ல இதுல 40 பாகை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். சரிதானே? ஏன் ஏன் 1 மார்க்ஸ் வரும் சொல்லுவா பம்படா. ஏன்னா நீ ஒரு தேற்றத்தை பயன்படுத்திட்ட, ஒரு தேற்றம் பயன்படுத்துறதுக்கு 1 மார்க்ஸ் வரும். அப்ப நான் 2 தேற்றம் பயன்படுத்தினேன் சார், 2ம் போட்டிருக்கேன், எனக்கு 2 மார்க்ஸ் வரும் போட்டா இல்ல, விடைக்குத்தான் அடுத்த மார்க்ஸ். ரைட்? 15வது கேள்வி, தீர்க்குக. இதுதான் 10ஆம் ஆண்டுக்குரிய இருபடி சமன்பாடு தீர்த்திருந்த கடைசி கட்டம். வடிவா வழங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு பகுதி ஒன்றுல வரக்கூடிய தீர்க்குகண்டு வந்தா ஒன்று எளிய சமன்பாடா இருக்கும், இல்லையண்டா இருபடி சமன்பாடா இருக்கணும். ஒருங்கமை சமன்பாடை தீர்க்க சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல்ன்றது எக்ஸ காண்றது 2 மார்க்ஸ், வைய காண்றது 2 மார்க்ஸ், விடையை சமர்ப்பிக்கிறது 1 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்துடும். அதனாடி உங்களுக்கு எளிய சமன்பாடை தீர்க்க சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு இருபடி சமன்பாடு தீர்த்தலும் கடைசி கட்டத்துல நிக்குது. இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுல பல சிக்கல் இருக்கு. இதை விரிச்செழுதி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கு நாங்க ஒரு வெளிப்பட உண்மையைத்தான் பயன்படுத்துறோம். 2 காரணிகள் பெருக்கி கொண்டிருக்கும் போது அது 0க்கு சமனாக இருந்தால், மிக முக்கியம், அது 0க்கு சமனா இருக்கும். 0க்கு சமனா இருந்தா நாங்க ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்லலாம். ஒன்றில் 2ல ஒரு ஆள் 0 இருக்கும். 2 பேரும் 0 இருக்கணும் கட்டாயம் இல்லை. 2ல ஒரு ஆளாவது 0 இருக்கணும் கட்டாயம். 2ல ஒரு ஆளும் 0 இல்லாமல் எங்களுக்கு 2 பேர் பெருக்கி 0 வரவே இயலாது. இத்தனை வருஷம் இத்தனை கணக்கு செஞ்சிருக்கணும், நமக்கு தெரியாதா? அந்த அடிப்படையில
அதுதான் இருபடி சமன்பாடு தீர்த்தல் ஒரு வழி கடைசி கட்டம். அந்த இடத்துல வந்து நிக்குது இந்த கணக்கு. நாங்க ஒரு செகண்ட் பார்ட் இருபடி சமன்பாடு தீர்த்தலுக்கு பின்னாடி பார்ப்போம். செகண்ட் பார்ட் இருபடி சமன்பாடு தீர்த்தலண்டா இங்க காண கொண்டு வர வேண்டி இருக்கும். இது அதெல்லாம் இல்லை, அளவா வந்து நிக்குது. சோ நாங்க சொல்ல வேண்டிய முடிவு ஒன்றில் எக்ஸய மூண்டண்ட காரணி பூச்சியமா இருந்திருக்கணும், இந்த காரணி இல்லையண்டா இந்த காரணி பூச்சியமா இருக்கும். அல்லது ரெண்டு முறை நேரம் பூச்சியமா இருக்கலாம். எக்ஸய ஒன்றண்ட காரணி ஏன் சார் ரெண்டு முறை நேரம்? ஏன்னா ரெண்டுமே எக்ஸ் சார்பான கோவைடா. இது பூச்சியம் எடுக்கணும்னா எக்ஸ் மூண்டா இருக்கும். இது மூண்டா இருக்கும்போது இது பூச்சியம் வராது, இது மறை ரெண்டு வரும். மூன்று தர மறை ரெண்டு பூச்சியம், ஒட்டு மொத்தத்துல பூச்சியம் வரும். ரைட், இது மூண்டாக இது பூச்சியமாக இருக்கணும் என்றால் எக்ஸ் வந்து இதை தீர்த்தா சரி, செய்ய மூண்டாங்க போனா சக மூண்டா இருக்கணும். இது பூச்சியமா இருக்கணும்டா எக்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும். ரெண்டுல ஒரு தீர்வு இந்த சமன்பாட்டை திருப்தியாக்கும். ரெண்டும் திருப்தியாக்கும், ஆனா தனித்தனியா தான். சோ எக்ஸ் மூன்று ஒரு தீர்வு, எக்ஸ் ஒன்று ஒரு தீர்வு. ஒவ்வொரு தீர்வுக்கும் ரெண்டு புள்ளிப்படி, ஒவ்வொன்று படி ரெண்டு புள்ளிகள். கீழே உள்ள தரப்பட்டுள்ள கூற்றின் இடைவெளிகளை நிரப்புக. தேற்றம் ஒன்று வருது என கேத்திராணிதத்துல வட்டம் ஒன்றின் கோடு போட்டு இருந்து நான் ஒன்றுக்கு வரையப்படும் செங்குத்தினால் கோடு போட்டு இரு சம கூறிடப்படும். எந்த தேற்றம்? வட்டத்தின் நான் தொடர்பான தேற்றத்தின் மறுதலை. என்னடா மறுதலை சொல்லுது? ஒரு வட்டம் இருந்து நான் ஒன்று இருக்கும் பட்சத்துல நானுக்கு மையத்திலிருந்து நான் ஒரு செங்குத்து கோடு கீறினேன்டா அந்த செங்குத்து அந்நானை இரு சம கோடு. வட்டம் ஒன்றின் அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது? மையத்தில் இருந்து நான் ஒன்றுக்கு வரையப்படும் செங்குத்தினால் அந்நான் என்ன அந்த நான் இல்ல அந்நான் அந்த நண்டுதான் பெற நினைக்கிறேன். அந்நான் இருசம கூறிடப்படும். வேற எதுவும் வருமா? வேற எதுவும் சொற்பிரிவும் இருக்கா? இல்ல. சரி, அப்படின்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு ரெண்டு புள்ளி வரும். 17வது கேள்விக்கு போகும்போது காரணிப்படுத்த கொஞ்சம் வேகமா காரணிப்படுத்த முடியாத கட்டத்துல நிக்கிறவங்க எக்ஸ் இந்த இருபடி இரண்டாம் படி ஏ வர்க்கத்துக்கு முன்னால குணகம் இருக்கு. ஆனா மூறுப்பு இருபடி கோவை காரணிப்படுத்தல வந்தா முதலாவது டிரைவ் பண்ணி பார்க்கணும். அது மூறுப்பு இருபடி கோவையா இருந்தா என்ன, வெட்க வித்தியாசத்துல காரணிப்படுத்தக்கூடிய கணக்கா இருந்தா என்ன, நாங்க ஒரு முயற்சி ஒன்று கொடுத்து பார்க்கணும். பொது எடுக்கலுமா, மொத்தமா மூன்று உறுப்புல இருந்தும் பொதுவான காரணியை உருவி எடுக்கலுமான்னு பார்க்கணும். இல்லை, என்ன பாருங்க, மூன்று பேர்லயும் வகுக்கக்கூடியதா எதுவுமே இல்லை. ஆகவே நாங்கள் இதை மூறுப்பு இருபடி கோவைக்கு கொண்டு வர போறோம்டா மூறுப்பு இருபடி கோவையில முதலாம் படி, அதாவது ரெண்டாம் படி, ரெண்டாம் படியும் மாறாது, ஒருமையும் மாறாது. இந்த முதலாம் படிதான் ரெண்டா பிரியும். அது எப்படி பிரியணும்டா இவர் ரெண்டு பேரையும் பெருக்க வார விடையும் அவர் ரெண்டு பேரையும் பெருக்க வார விடையும் சமனா இருக்கணும். சோ இவர் ரெண்டு பேரையும் பெருக்கி பார்க்கணும். பெருக்கு தொகை இங்க இவர் ரெண்டு பேரையும் பெருக்கி வரும். 9ஆம் ஆண்டோட கடைசியில இருக்கிறதான் பெருக்கு தொகை. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால ஏ வர்க்கத்துக்கு முன்னால குணகம் இல்லாத சந்தர்ப்பத்துல இங்க இருக்கு. சோ இவர் ரெண்டு பேரையும் பெருக்கினா சக 10 சக ரெண்டு என்ன சக 10 ஏ வர்க்கம் பெறணும். சகவையும் விட்டு ஏ வர்க்கத்தையும் விட்டு 10 தரக்கூடிய பெருக்கங்களை யோசி. 1 தர 10, 2 தர 5. ரெண்டு பேர் சகண்டா ரெண்டு பேரும் ஒரே குறி. அது ரெண்டு பேரும் நேராகவும் இருக்கலாம், ரெண்டு பேரும் மறையாகவும் இருக்கலாம். ரெண்டு ஒரே குறி உள்ளாக்களை பெருக்கும் போதுதான் சக வரும். ஒரே குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கூட்டுப்படும். கூட்டுப்பட்டு 7 வரணும். ஆனா என்ன 7 வரணும்? மறை 7 வரணும். சோ ரெண்டு பேரும் மறையாக இருந்தா தான் கூட்டுப்பட்டு அதே குறி விடைக்கு வரும் மறை 7. கூட்டுப்படும் போது மறையை சேர்த்தா மறைதான், பெருக்கினாதான் மறை என்று மறை நேர். சோ இதுல நாங்கள் போட போறது 1 மறை 2a, அடுத்தது மறை 5a. திரும்ப சேர்த்தா எங்களுக்கு என்ன வரணும்? மறை 7a பெறணும். பெருக்கினா நேர் 10a பெறணும். இப்ப இனி இது காரணிப்படுத்தப்படும். ஓகே, 5வது கேள்விக்கு காரணிப்படுத்தும் போது இனி சோடு சேர்த்து காரணிப்படுத்தும். இந்த ரெண்டுலையும் பொதுவான காரணி. ஒருவேளை 5a முன்னுக்கு போட்டிருந்தா 5ம் பொது எடுக்கலாம். ஆனா இங்க 2a தானே போட்டு நான் இதுல ரெண்டுலையும் பொது எடுக்கக்கூடியது ஏ பொது எடுத்தா 5a சய 2 என்றது இருக்கும். இதுல பொது எடுக்க ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லையண்டா ஒண்ட பொது எடுக்க ஒன்றுமே இல்லைன்னு விடையிலாது. சய ஒன்று இமர்த்த குறியும் ஒன்றும் வேணும். சய ஒண்ட பொது எடுத்தா சய பொது எடுத்தனாடி இவற்ற குறி வழியில வந்துடும். ஒண்ட பொது எடுக்கிறதுல ஒரு மாற்றம் பெற போறதுல 5a வரும். சகவுல இருந்து சயவ பொது எடுத்தால் சயவால வகுத்தாள், சகவ சயவால வகுத்தா சய, ரெண்டு ஒண்டால வகுத்தா 2 தான். இப்ப 2 உறுப்பு ஆயிட்டு 2 உறுப்புலையுமே 5a சய 2 பொதுவா இருக்கிறதால
5A செய்யறண்ட பொதுவெடுத்தமெண்டா இதுல மிஞ்சிற ஏயும் அதுல மிஞ்சிற சய ஒன்றும் சேர்ந்து மற்ற காரணியை தரும். 2 காரணிகளின் பெருக்கமா எழுதப்பட்டிருக்கணும், மிக முக்கியமானது. அதுல ஒவ்வொரு காரணிக்கும் ஒவ்வொரு புள்ளி வரும். ஒரு காரணி பிழைச்சா மற்ற காரணிக்கு புள்ளி வரும், சரிதானே? ஒவ்வொரு காரணிக்கும் ஒவ்வொரு புள்ளி வரும், 2 புள்ளி கட்டாயம் 2 காரணிகளின் பெருக்கமா இருக்கும். ஒரு காரணியின் பெருக்கமா இருந்து அந்த புள்ளி வந்து கிடைக்காது. அடுத்தது 17வது கேள்விக்கு போவோம். உருவிலே தரப்பட்டுள்ள மட்டத்தின் மையம் ஓ ஆகும். மையம் ஓ. ஆரை 5 சென்டிமீட்டர். ஆரை என்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம். இப்ப நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துவோம் என்று சொன்னால் வட்டத்தின் மையம் என்றது ஓவில இருந்து 2 மையம் வருது, நம்ம இந்த இடத்துல போடுவோம் 5 சென்டிமீட்டரும். XY இந்த நீளம் 2 சென்டிமீட்டர். இருவாராண்டா இந்த இதுவும் ஆரை தானே, ஓவையும் ஆறு தானே, ஓவை ஆரை. ஓவையில இது 2 சென்டிமீட்டர்ண்டா அது 5 சென்டிமீட்டர் மொத்தம். OX இந்த நீளம் இப்ப சொல்லல, மொத்தமா 5. அதுல இது 2 இது எத்தனை, இந்த நீளம் 3 சென்டிமீட்டரா இருக்கும். கேட்டது நான் இந்த நீளம். நமக்கு இது பைதகரஸ் தேற்றம் அடிக்கடி தெரிகிறது. இப்போதைக்கு நாங்கள் இந்த துண்டு இவ்வளவத்தை காணுவோம் 16 இல்லைன்னு, இந்த அளவத்தையும் காணுவோம். பிறகு 16, அதாவது இந்த வர்க்கம் 16. நீங்க குழப்பி அடிக்கிறீங்க, ரைட்? ஓகே, விஷயத்துக்கு வருவோம். பைதகரஸ் தேற்றத்தின்படி செம்பக்கத்தின் வர்க்கம் 5 இந்த வர்க்கம், மற்ற 2 பக்கங்கள் இந்த வர்க்கங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமம். இது 25, இது 9, இது ஏ வர்க்கம். சோ ஏ வர்க்கம் சமன் 25ல இருந்து 9 கழிச்சா 16. 16 ஆற்ற வர்க்கம் 4 இந்த வர்க்கம். சோ ஏ வந்து 4 சென்டிமீட்டர். ஆனா பிரச்சனை கேள்வி ஏ இல்லை, 8. ஏன்னா இது அடுத்த தேற்றம். ஒரு மையத்திலிருந்து நான் ஒன்றுக்கு வரையப்படும் செங்குத்துலால அந்த நான் 2 சமதுண்டுகளாக பிரியும். சோ இது 4 என்று சொன்னா இந்த நீளம் 4 தான். ஆகவே ஏபி இந்த நீளம் 4 சக 4 இல்ல 4 இந்த 2 மடங்கு 8 சென்டிமீட்டர். 4 இந்த 2 மடங்கு வேறு, 4 இந்த வர்க்கம் வேறு. 4 இந்த 2 மடங்கு 8. கேட்ட கேள்விக்கு விட 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் விட இருந்தா நீங்க 2 மார்க்ஸ் கொடுங்க. ஆனா இப்ப வருங்காலங்களில் செய்ய வழி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. இதுல உங்களுக்கு நான் சொல்றது, பைதகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்றதுக்கான கொண்டு போயிருந்தாலே நீங்க 1 மார்க்ஸ் கொடுக்கலாம். வட்டத்தின் ஆரை அப்படின்னு சொல்லும் போது அது ஓபியும் மேறதான், ஓவையும் மேறதான், ஓஏயும் மேறதான். 19வது கேள்வி ஒரு சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான கேள்வி. அது கட்டாயம் இருபடி சமன்பாடா இருக்க வாய்ப்பு இல்லை, எளிய சமன்பாடு தான். ஒருங்குமை சமன்பாடு வர மாட்டேதுன்னு சொல்லிட்டேன். ஒருங்குமை சமன்பாடுல வர்ற கணக்கு என்று இருக்கு, தீர்க்காம எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிப்பட்டது நாங்கள் நேரடியா கூட்டுறது இல்ல நேரடியா கழிக்கிறதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வரியில அந்த வேலை முடியும். சரி, இந்த வருவோம். இதுல நமக்கு இருக்கிற பிரச்சனை 2 பின்னம் இருக்கு. பின்னமே இருக்கப்படாது சமன்பாடு தீர்த்தல். அது ஒருங்குமை சமன்பாடா இருந்தாலும் சரி, எளிய சமன்பாடா இருந்தாலும் சரி, இருபடி சமன்பாடா இருந்தாலும் சரி, பின்னம் வந்தா பின்னம் இல்லாம ஆக்கு. அது முதல் வேலை. பிரேக்கெட் வந்தா அப்புறம் பிரேக்கெட் எல்லாம் உடைப்போம் எளிய சமன்பாடா இருந்தா. சரி, இப்ப நாங்க பின்னம் இல்லாம ஆக்குறதுக்கு 2 வழி. இதை 2ஐயும் ஒரே பின்னமாக்கிட்டு குறுக்கு பெருக்கம் பண்றது. 2வது வழி இருக்கிற எல்லா பகுதி எண்களையும் போமசியால 3 உறுப்பையும் தனித்தனியா பெருக்கிறது, மடங்காக்குறது. இதுல ஈஸியாக பொதுவாக செய்கிறத நான் இங்க சொல்றேன். பொதுவா செய்யறது 2ஐயும் ஒரே பின்னமாக்குறதுக்கு பகுதியன் சமன் இல்ல, போமசி 6x. இது அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றுவோம். இது 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு, 2ஆல பெருக்கினா 2, இது 3ஆல பெருக்கி இருக்கு, 3ஆல பெருக்கினா 9 சமன் 18 மேல் 11. இதை சுருக்கினவண்டா 6x மேல் 11 வரும். இது 18 மேல் 11 வரும். குறுக்க பெருக்கி பின்னமில்லாத சமன்பாடா மாத்துறது 66x வரும். பெருக்கையில நான் 11 தர 6x சமன் 11 தர 18. எனக்கு இந்த 11 தர 6 வேண்டாம், எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த இது அதோட பெருக்கி கொண்டிருக்கு. இவர் அங்கே அனுப்பினா 11 தர 18 11 தர 6 வகுக்கும். நீங்க பெருக்கி போட்டு வகுத்தாலும் ஓகே. 11 வெட்டுப்படும். அதுக்காண்டி தான் முதலே செய்யாம விட்டுருந்தான். இங்க சுருக்கினீங்கன்னா 3 மேல வரும், கீழே 1. ஸோ எக்ஸ் வந்து 3ன் கீழ் 1 பகுதி என்ன இருந்தா அது முழுவன். 1 தொகுதி என்ன இருந்தா முழுவன் இல்லை, அது பின்ன குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை கீழே 3 வந்து மேல 1 வர்ற கணக்கு வரும். அப்ப 3ல் 1 தான் கொடுக்கணும். அதையும் 3 கொடுத்து விட்டுவான்.
கீழே ஒன்று இருந்தா அது முழுவன், எக்ஸ் 3 விட இருந்தா முழுமையான 2 புள்ளி, இல்ல அதுக்கு இந்த இந்த வரிகான வந்திருந்தால் இந்த இது ஆர்எக்ஸின் மேல் 11 சரியா இருந்தாலே உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 20வது கேள்வி ஒரு சுட்டி வடிவத்துல தந்திருக்குது. நாங்க பொதுவா பார்க்கிற சுட்டி எதுவா இருக்கும்? எண்கணித சுட்டி. இப்ப 2 5 32. எங்களுக்கு இதுக்கு யாராவது மடக்கை அட்டவணை ஏதாவது தேவையா? இல்ல. இப்ப இதை மடக்கையாக மாற்றும் போது சுட்டி ஒன்று மடக்கி ஒன்றாக மாறும் போது, மடக்கி என்ன வலுவக்கான்ற சொல்லி மடக்கையில கட்டாயம் லொக்கன்ற ஒரு சொல் இருக்கு. 32 2 எத்தனையாம் வலுவென்று கேட்டா 5ஆம் வலுவென்று சொல்லுவோம். இதுதான் மடக்கி. அங்க லொக்கன்ற ஒரு புது சொல் வரும். அது ஒரு செயற்பாடு. எப்படி வலுவக்கான்றது ஒரு செயற்பாடோ மடக்கை காண்றதுன்றது ஒரு செயற்பாடு. கால்குலேட்டரும் செஞ்சு தரும். சோ லொக்கன்றது ஒரு செயற்பாடு. அதுக்குள்ள ப்ரொஃபசர் எங்க லொக்க காணையில எங்க இருந்து வந்தது அப்படியெல்லாம் கேட்கப்படாது. சரி, அது ஒரு வடிவம், இது ஒரு வடிவம். இதேதான் இங்கேயும் எல்ஜி 5.4 முதல்ல இதை மடக்கைக்கு மாத்தினோம் என்றால் லொக் அடி 10 5.46, அதாவது 5.46 10 எத்தனையாம் வலுன்னு கேட்டா விட அங்க இருக்குது. இப்ப நாங்கள் எப்படி 5ஆம் வலுன்னு சொன்னோமோ அங்க விட இருக்கு 0.7371 மடக்கை அட்டவணை உதவியோடு. லொக் அடி 10 தான் எல்ஜி. எல்ஜி 5.46 0.7371. இப்ப நான் என்ன சொல்றேன் பிள்ளைகள், இதெல்லாம் கொடுக்கணும் இல்லை, தனியை விட 0.7371 இருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் வரும். இல்லை இப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் வரும். 21வது கேள்விக்கு வருவோம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப ஒரு கிடையான தர கொடிக்கம்பம் ஏற்ற கோணம் 40 பாக 7 மீட்டர் நீளமான கயிறுண்டு இழுத்து கட்டப்பட்டிருக்கு. தரவதான் கொடிக்கம்பத்தின் உச்சி சி ஆகும். ஏயிலிருந்து சியை அமைவு தூரம் கோணம் என்பவற்றின் சார்பில் காண்க. ஏயிலிருந்து நீங்க சிய பாக்குறீங்க அப்படி என்றா ஏயிலிருந்து கொடிக்கம்பம் இப்ப 2 விதமாக அமைவை குறிப்பிடலாம். ஒன்று கிடைத்தரைப்படமா இருந்தா திசையும் தூரமும், நிலைக்குத்து தளப்படமா இருக்கிறதால ஏற்ற கோணம் இறக்க கோணம். நாங்கள் என்ன படிக்கல, அடுத்த வகுப்புல படிப்போமா. இன்றைக்கு அதான் துவங்குது, வர்ற சனிக்கிழமை வகுப்புல அதான் துவங்குது. சாதாரணமான ஒரு மனிதன் பார்வையிலிருந்து பார்வையை மேலே ஏற்றுறத ஏற்ற கோணம் என்று சொல்லுவோம். 40 பாகை ஏற்ற கோணத்தில் ஏயிலிருந்து நேரடியாக 7 மீட்டர் தூரத்தில் சி என்ற புள்ளி இருக்கு, சரிதானே? சோ 40 பாகை, அதுக்கு சைவர் போட தேவையில்லை. திசைகோளுக்கு தான் 3 இலக்க எண்ணா கொடுக்கணும். 40 பாகை ஏற்ற கோணத்தில் 7 மீட்டர் தூரத்தில் புள்ளி சி உள்ளது. எதுல இருந்து? ஏயிலிருந்து. அது பிரச்சனை இல்லை, நீங்க சைவர் போட்டா பிழை இல்லை. ஆனா அதுக்கு நாங்கள் சைவர் போடுறே இல்லை. அது நார்மலாவே 90க்குள்ளதான் ஒரு ஏற்ற கோணமோ இறக்க கோணமோ 90க்குள்ளதான் இருக்கும். அதனாடி அது 2 இலக்க எண்ணாகவே தான் கொடுப்போம். அப்படி ஒரு டெபினிஷனும் இல்லை. இல்ல, அது பிழை. அதாவது ஏற்ற கோணம் கட்டாயம் வேணுமெண்டா 7 மீட்டருக்கு பதிலாக நீங்க ஒரு புள்ளி கொடுங்க. 40 பாகை ஏற்ற கோணத்தில் என்றதுக்கு ஒரு புள்ளி கொடுங்க. 7 மீட்டர் போட்டிருக்கீங்களா, அது சரிதானே? சோ அதுக்காக ஒரு புள்ளி கொடுங்க, 2 புள்ளி கொடுக்கலாம். 22வது கேள்விக்கு போவோம். அடிக்கடி பார்த்து சலிச்ச கேள்வி பொமசி. நீங்க எண்கணித பொமசிக்கும் அச்சர கணித பொமசிக்கும் வித்தியாசம். எண்கணிதம்னா நாங்க டானா போட்டு வகுத்து கொண்டு வருவோம். அச்சர கணிதத்திலே அதே தான், ஆனா அதுக்கு பதிலாக வகுக்க மாட்டோம். ஏழால வகுக்கணும் 2 தரம் இருக்கணும் உயர்வலு. ஆனா நம்பருக்கு மட்டும் பொமசிய பார்ப்போம். இதை கொண்டு போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்பருக்கு மட்டும் பொமசி பார்த்தா அது கூட வகுத்தலுக்கு போக தேவையில்லை. நீ வகுத்து பார்க்கறா பாருங்க, நம்ம வேணாம்னு சொல்லல. 8 தான் பெரிய நம்பர். 8 மடங்குல பாத்தீங்கன்னா டக்குன்னு பொமசி பிடிச்சிடுவேன். 8 முதல் மடங்கு 8, 4க்கு மடங்கு 6க்கு இல்ல. 2ஆம் மடங்கு 16, 4க்கு மடங்கு 6க்கு இல்ல. 3ஆம் மடங்கு 24, 4க்கு மடங்கு 6க்கு மடங்கு 8க்கு மடங்கு. முதலாக சந்திக்கிற பொது மடங்கு சிறியவரா இருப்பார், அவர் தான் பொமசி. நம்பர் இந்த பொமசி 24. ஏ இந்த உயர்வலு வர்க்கம், பி இந்த உயர்வலு வர்க்கம். 24 ஏ வர்க்கம் பி வர்க்கம் தான் பொமசி. ஃபுல் 2 மார்க்ஸும் கிடைக்கும். செய்கவழி தேவை ஒன்றுமில்லை. செய்கவழி இருந்தா 1 மார்க்ஸ் கிடைக்கும். எந்த செய்கவழி செய்யறாங்க சில பேர்?
இது உண்மையான சரியான செய்க வழி என்றா 2 வர்க்கம் ஏயின் வர்க்கம் பியின் ஓராம்பல் 6 ஏபி அப்படின்றது 2 ஓராம்பல் 3 ஓராம்பல் ஏ ஓராம்பல் பி ஓராம்பல் முதன்மை காரணிகளின் பலுக்களின் பெருக்கமானது 8 பி வர்க்கம் என்றா 2 கணம் பி கணம். அதாவது நீ நாளையும் ஆறையும் எட்டையும் போட்டு பார்த்தா 2ஆல 3 தரம் வகுக்கணும். ஏன்னா இதுல 3 தரம் 2 இருக்கு. சோ இவர் வகுத்து முடியும் வரைக்கும் அதான் அது இந்த விளக்கம். சோ பொமசி சமன் எல்லாற்ற உயர்வலும் 2 உயர்வலு கணம் 3 உயர்வலு ஓராம்பலு ஏ உயர்வலு வர்க்கம் பி உயர்வலு வர்க்கம் இவ்வளத்தையும் சுருக்கித்தான் அந்த விட நேரடியா போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இது சரியா போட்டிருந்தா ஒரு புள்ளி வரும். வகுத்தல்ல ராய் பண்ணிட்டு விடை எடுக்க தெரியாமல் விடுவான். அவனுக்கும் எல்லாம் சரியா இருந்தா ஒரு புள்ளி கிடைக்கும். எல்லாம் சரியா இருக்கும். 23வது கேள்வி பொருளொன்றை உள்நாட்டில் இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதியில் 60% தீர்வையாக செலுத்த வேண்டும். அதாவது தீர்வு என்றா என்னண்டா ஒரு பொருளை எங்கட நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யும் போது செலுத்துறது. அது தீர்வை என்றது எதுந்த சதவீதம் என்று சொன்னா கொள்விலையின் சதவீதம். நீ அதை என்ன விலைக்கு அங்க வாங்கினியோ அந்த காசு தான் 60%. மேலும் எனக்கு கட்டு. நீ இடையில கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ அந்த பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்க? வெளிநாட்டுல 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. இறக்குமதி செய்ய தீர்வையின் பின் அதன் பெறுமதி. முதல்ல தீர்வையை காணுவோம். எடுத்தாம் பிடிச்சாமண்டு 160% செய்யலாம் இல்லையா? முதல்ல தீர்வையை காணுவோம். தீர்வு என்றது இறக்குமதி வரி சுங்க வரி அப்படி பல பேர் சொல்லப்படும். ரைட் 12,000 60%. 100 மேல் 60 சுருக்குறன் மேல கீழே 0 பற்றன். இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் பார்க்கலாம். 12,000 12ஐயும் 6ஐயுமே வெட்டலாம். அப்படி வெட்டலாமா? கீழையும் மேலையும் 12ஐயும் 6ஐயும். இது மேலே இல்ல, இதுவும் மேலதான், இதுவும் மேலதான், இது கீழே இல்ல. சரிதானே? மேல மேல வெட்டிலாது. சோ பெருக்கி போட்டோம்டா 72 அங்கால 2 சைவர் 7,200 ரூபாய் வரியா மட்டும் கட்டணும். சோ நாங்க மொத்த பெறுமதி இப்ப மொத்த பெறுமதி என்று கேட்டா 12,000. அதோட இந்த வரியும் இப்ப அதுக்காகத்தானே செலவழிச்சினான் 7,200. இதை விட மேலதிகமாக அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோ இல்லையா டிரான்ஸ்போர்ட் ஃபீ அப்படின்னா அதையும் கூட்டணும். 0,0291. சோ இப்ப அது இந்த பெறுமதி இப்ப குறைஞ்சபட்சமே அது 19,200 ரூபாய் இலங்கைக்குள்ள. அதான் புதிய பெறுமதி. சோ நீங்க 19,200 ரூபாண்ட விட இருந்தா ஃபுல் மார்க்ஸ். அது 160% வந்திருப்பாங்க. அப்படி வந்தாலும் சரி. இல்ல 60% பெருக்கி இருந்தாலும் இல்ல 160%, 100 மேல் 160 போட்டு பெருக்கி இருந்தாலும் ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். 24வது கேள்வி ஒரு சமநிலைய தீர்க்கணும். எக்ஸ் தொடர்பாக சமநிலையை கொண்டு வரணும். எக்ஸின் பெறக்கூடிய மிகப்பெரிய நிறையன் பெறுமதியை காண்போம். முதல் தீர்ப்பம் இங்க இருக்கிறது 2x/3 கோவை தொடர்பான ஒரு சமநிலை. 2x/3 கோவை 7 விட சின்னனா இருக்கணும் என்று சொல்வது நாங்க தீர்ப்போம். எக்ஸ் அப்படி இருக்கணும். அப்படி அந்த கோவை 7 விட சின்னனா இருக்கிறதுக்கு எக்ஸ் எப்படி இருக்கணும்ன்றதை காணுவோம். -3 அங்க அனுப்புறேன். -3 அங்க போனா -3 2x சிறிது 7 -3 2x 10 விட சின்னனாக இருந்தா தான் அதுல இருந்து 3 கழிக்கிற கோவை 7 விட சின்னனா இருக்கு. சரி, அப்ப நாங்க 2 பக்கம் 2ஆல வகுக்கிற பிள்ளைகள் நேரெண்ணால வகுக்கிற நாடி நேரடியா இதுலயே வகுத்துட்டேன். இதுவே ஒரு மறைக்காரணியால வகுக்கணும்னா சமநிலை மாறும். நாங்க மறைக்காரணியால வகுக்க விடுறேன் லேசில. சோ எக்ஸ் 5 விட சின்னனாக இருந்தா தான் இந்த கோவை 7 விட சின்னனா இருக்கும். 5 விட பெருசாயிட்டா இந்த கோவை 7 விட பெருசாயிடும். 5க்கு சமனா இருந்தா இந்த கோவை 7க்கு சமனா இருக்கும். சமனம் இங்க அனுமதி இல்லை. சோ எக்ஸ் எடுக்கக்கூடிய தீர்வு நிறையன் தீர்வண்டா 5 விட சின்ன முதலாவது நிறையன் 4 3 2 இப்படி பலது இருக்கு. மறையிலையும் பெறும். மறையில வரக்கூடாது இல்ல, மறையிலையும் பெறும். இதுல மிகப்பெரிய ஆளத்தான் கேட்டது. ஆகவே இதுல மிகப்பெரிய நிறையன் தீர்வு மிகப்பெரிய நிறையன் விட 4. சரிதானே? 4 தான் இதுல எடுக்கத்தக்க மிக பெருசு. 4 தாண்டும் பட்சத்துல இது இந்த சமநிலையை திருப்தி ஆக்காது. தீர்வுக்கு ஒரு புள்ளி, மிகப்பெரிய நிறையன் தீர்வுக்கு ஒரு புள்ளி, எங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். 25வது கேள்வி உருவில ஒழுக்கு தொடர்பான கேள்விக்கு 25க்கு வந்திருக்கு. பொதுவான ஒழுக்க பொறுத்த வரைக்கும் 2 ஒழுக்குல ஒரு ஒழுக்கு தந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். உருவில
ஏபி கம ஏசி என்ப எல்லைகளிலிருந்து சம தூரத்தில். ஏபி என்றது ஒரு கோடு, ஏசி என்றது இன்னும் ஒரு கோடு. பிள்ளைகள் இது ஏ இது பி என்று பார்க்காது, இதுதான் ஏபி என்ற கோடு. ஏபி என்றது கோடு, ஏ பி ஏ கம பி அது வேறு, சரிதானே? ஏபி என்ற கோட்டில இருந்தும் ஏசி என்ற கோட்டில இருந்தும் சம தூரத்துல இருக்கணும். இந்த ரெண்டு கோட்டில இருந்தும் இதுல ஒரு புள்ளி குத்துறேன், ரெண்டு கோட்டில இருந்தும் ஒரே அளவு தூரத்துல இருக்கா? இல்ல, ஏபிக்கு கிட்ட இருக்கு. இவ்விடத்துல ஒரு புள்ளி குத்துறேன், அது ரெண்டு கோட்டில இருந்து சம தூரத்துல இருக்கா? இல்ல, கீழே இருக்கிற கோட்டுக்கு கிட்ட இருக்கு. சமனான தூரத்துல என்ன நடுவா குத்தணும். நடுவா எத்தனை புள்ளி இருக்குன்னா பலது இருக்கு. அவ்வளவு புள்ளியை முனைச்சா என்ன வரும்? கோண இருகூறாக்கி வரும். சோ இவர் சொல்றபடி இந்த சமதூரத்தில் இருக்கிற அந்த ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எல்லா புள்ளியும் கீறணும், ஒழுக்க கீறணும். இது இருக்கா? இல்ல. அப்ப நாங்கள் அந்த ஏல இருந்தும் பியில இருந்தும் சமதூரத்தில் இருக்க புள்ளிய ஒழுக்கு ரீதியாக அமைப்பு ரீதியாக்கலாம், பெரும்படியாக்கலாம். சும்மா கீறிட்டு இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று சொன்னாலும் அது பெரும்படியானது இல்ல. கவராயம் எடுத்து ஏயில வச்சு ஆல்ரெடி ஒரு வில் இருக்கு, அதையும் பயன்படுத்தலாம். வேறு ஒரு வில்ல கீறுவோம். வில்லொண்ட கீறி இதுல இருந்து ஒரு வில், இதுல இருந்து ஒரு வில் கீறி இந்த ரெண்டு வில்லு அந்த புள்ளியை இணைச்சு நீட்டினோம்டா சமதூரத்தில் இருக்க எல்லா புள்ளிகளும், இதுல இருக்க எல்லா புள்ளியும் சமதூரத்தில் இருக்கும். ஆனா நாம் ஒரு புள்ளியை தேடி போறோம். என்ன ஒரு நிபந்தனை தருவது? வில் பிசியிலும் இருக்கணும், வில் விசியிலையும் இருக்கணும். வில் விசின்னா இந்த இந்த ஒழுக்குலையும் இருக்கணும். இது ஒரு ஒழுக்கு, இந்த கோட்டிலையும் இருக்கணும், அதே நேரம் சமதூரத்திலையும் இருக்கணும். சோ இந்த புள்ளி தான் அந்த புள்ளி எக்ஸ். ரைட்டா? ஒழுக்கு கீறதுக்கு ஒரு புள்ளி, எக்ஸ காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளி. காட்டி கொடுக்க கூடாதுன்றீங்களா? எக்ஸ் இதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளி, சரிதானே? அந்த அடிப்படையில உங்களுக்கு ரெண்டு புள்ளி வரும். வில் கீறாம குத்து மதிப்பா குத்தி இருக்கலாம், அதுக்கு புள்ளி இல்லை, சரிதானே? சோ உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 50 புள்ளிக்கு பார்த்திருக்கேன். 50க்கு எத்தனை அப்படின்றத கட்டாயம் பதிவிடணும்.